இப்போது ஜாப் மார்க்கெட் வந்து அந்த சேலரியோட மார்க்கெட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லா இடத்துலையும் எல்லா கம்பெனியும் இவ்வளோ தான் சேலரி கொடுப்பாங்க அப்படின்னு இல்லை. ஸோ அந்தந்த ஐடி கம்பெனியோட பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்டை பேஸ் பண்ணுது. ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்பே சம்டைம்ஸ் என்ன நிறைய பே பண்ணலாம். ஆனால் நான் ஆவரேஜாக சொல்லணும், இப்போ ஒரு காலேஜ் முடிச்சு ஒரு ஃப்ரெஷர் ஐடிக்குள்ளே போகிறாங்க, லைக் க்ளவுட் இன்ஜினியர், ஜூனியர் க்ளவுட் இன்ஜினியர், இல்லை ஜூனியர் டெவாப்ஸ் இன்ஜினியர், இல்லை ஜூனியர் ஏஐ ரிலேட்டட் இன்ஜினியர், அப்படி அந்த பொசிஷன்ஸில் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு 25,000 30,000 அந்த மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் ஒரு சில கம்பெனிஸ். ஆனால் ஒரு சில வெல் நோன் கம்பெனிஸ் வந்து அதை விட அதிகமாகவே ஸ்டார்டிங்லேயே பே பண்ண சான்சஸ் இருக்குது. அகைன் அவங்க எந்த கம்பெனியில் போய் பிளேஸ் ஆகிறாங்களோ அதை பேஸ் பண்ணது இது சேலரி சேஞ்ச் ஆகும். ஆனால் ஆல்ரெடி ஐடியில் இருக்கிறவங்க, ஸோ இப்போ ஒரு 6 years ஆல்ரெடி ஐடியில் இருக்கிறாங்க, அவங்க வந்து இவ்வளோ நாள் க்ளவுட் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணலை. பட் ஆனால் இனிமேல் க்ளவுட் ரிலேட்டடான ஒரு கெரியருக்கு சேஞ்ச் ஆகுறாங்க, இல்லை டெவாப்ஸ் ரிலேட்டடான கெரியருக்கு சேஞ்ச் ஆகுறாங்கன்னா அவங்களோட சேலரி பேக்கேஜ் வந்து இன்னும் அதிகம், லைக் 3 lakh per month அது வரைக்கும் கூட என்ன பண்ணுறாங்கன்னா பே பண்ணுறாங்க. ரைட், ஈவன் இன் சென்னை, பெங்களூர்லேயே.